கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சுகம் வாழ்க்கை இறங்கி வருகிறது. கர்த்தர் உங்கள் படுக்கையை மாற்றுகிறார். வியாதிகள் வெளியேறுகிறது. யெகோவா ராப்பா இன்றைக்கு உங்கள் அறையில் இறங்கி வந்து அற்புதத்தை செய்கிறார். விசுவாசிகள் அற்புதத்தை காண்பீர்களா? அன்பு உறவுகளை, கர்த்தர் இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சங்கீதம் 41:3 படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு வியாதி உங்களை படுக்கையாக்கி இருக்கலாம். ஒருவேளை எலும்பு தேய்மானம், நரம்பு தளர்ச்சி, முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனைகள், கிட்னி பிரச்சனை, சுகர் பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை, உப்பு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையை படுக்கையாக்கி இருக்கலாம். படுத்திருக்கிற உங்களை, பலவீனத்தோடு இருக்கிற உங்களை, சுகவீனத்தோடு இருக்கிற உங்களை, வியாதியோடு இருக்கிற உங்களை கர்த்தர் காண்கிறார். ஆமென். சுகம் உண்டாவதாக. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சுகம் வாழ்க்கை இறங்கி வருகிறது. ஆமென். கர்த்தர் உங்கள் படுக்கையை மாற்றுகிறார். இது வியாதியின் படுக்கை என்று சொல்லப்பட்ட அந்த படுக்கை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு மாறுகிறது. வியாதிகள் வெளியேறுகிறது. கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் மாறுகிறது. யெகோவா ராப்பா இன்றைக்கு உங்கள் அறையில் இறங்கி வந்து அற்புதத்தை செய்கிறார். விசுவாசிகள் அற்புதத்தை காண்பீர்களாக.